பொம்பளைகளை நம்பி கெட்டி போனவங்க ரொம்ப அந்த வரிசையில் நானும் இப்ப முதல்ல நின்ன. தம்பி, பொம்பளைகள் ஒரு போராட்டம் மாதிரி கடைசி மட்டும் போராடினே தான் இருக்கணும். 1000 தான் இருந்தாலும் அவன் பொண்டாட்டி. அண்ணன் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீ பேசாம அவன் கால மன்னிப்பு கேட்டு பொண்டாட்டி கால ஒழுத்துக்கான வெக்கப்படக்கூடாப்பா, பெருமைப்படணும். என்னன்னு நீங்களே இப்படி சொல்றீங்க? மூச்சுக்கு 300 தடவை ஆம்பளைன்னா வெறும் ஆம்பளை மட்டும் இல்ல, ஆம்பளை சிங்கம்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்களே. இப்ப நீங்களே இப்படி சொன்ன என்னன்னே அர்த்தம்? வாஸ்தவம் தான், நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். கல்யாணம் முடிச்சுட்டு தான் விளங்குது நாங்க ஆம்பளை சிங்கம் இல்ல, அவர்களுக்கான அடிமை இல்லை. சாவுற வரைக்கும் நாங்களும் அவர்களுக்கான அடிமையாத்தான் இருக்கணும். அப்ப செத்ததுக்கு அப்புறம் அப்பயும் அடிமையா தான் இருக்கணும், அது வேற கணக்கு. பொடா வெண்ண, நீ வேணா உன் பொண்டாடி அடிமையாரி என்னாலாம் இருக்க முடியாது. இன்னைக்கு அவளுக்கு அடிக்கிற அடியில அவங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலாம் கக்குவாடா. பாவம் பையன், கல்யாணம் ஆகி இப்பதான் 1 வாரம் ஆகுது. பொண்டாட்டிகளோட பவர் என்னன்னு தெரியாம இருக்கான். என்னடா அங்க சத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, இந்த ஃப்ரெண்டு கூட பேசிக்கிருந்தேன்.